जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர் இவர். பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நமக்குள் பொங்குகின்ற, நமக்குள் மாறிக்கொண்டே இருக்கின்ற, நமக்குள் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துகின்ற உணர்வுகளை நமக்குள் இருக்கின்ற ஆழ்ந்த அமைதிக்குள்ளே கரைப்பது. ஆழ்ந்து நீங்க பார்த்தீர்களானால் நமக்குள்ள எப்படியெல்லாம் இந்த பொங்குகிற உணர்வுகள் துக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். பிரமையினாலே நமக்கு ஏற்படுகின்ற உரிமைத்தன்மைகள் சில நேரத்தில் இது நம்முடையது, அது நம்முடையது, அது நம்முடையதுன்னு தோணும். ஆனால் வாழும்பொழுது அதை எதையும் அனுபவிக்க மாட்டோம். அந்த பொருட்கள் அழிந்தால் மட்டும் துக்கத்தை அனுபவிப்போம். உதாரணத்துக்கு ஊட்டியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸு, கொடைக்கானலில் ஒரு கெஸ்ட் ஹவுஸு, ஊர் முழுக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். வாழும்பொழுது அதெல்லாம் போய் அனுபவித்து அங்கே தங்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. நம்ம ஒரு வீட்டில் தான் இருந்துகிட்ருப்போம். ஒரு உடம்பு ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும். உண்மையில் அதெல்லாம் வாட்ச்மேன் தான் அனுபவிச்சுட்ருப்பான். வாழும்பொழுது அதெல்லாம் அனுபவிக்க மாட்டோம். ஆனால் ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால் வருகிற துக்கத்தை அனுபவிப்போம். பிரமையினாலே வருகிற உரிமை நிஜமா அதனால எந்த சுகமும் வந்திருக்காது. அந்த சொத்தாலோ அந்த பொருளாலோ அந்த நபராலோ எந்த சுகமும் வந்திருக்காது. ஆனால் அதுக்கு ஏற்படுற அழிவினாலே துக்கம் மட்டும் வரும். நம்முடைய மன அமைப்பு இப்படித்தான். சுகத்தை அளிக்காமல் துக்கத்தை மட்டும் அளிக்கக்கூடிய உரிமைத்தன்மை தான் பிரமையாலே வந்த உரிமை. டெல்யூடட் ஓனர்ஷிப், டெல்யூஷனால வந்த ஓனர்ஷிப். நம்ம வாழ்க்கையில் டெல்யூஷனால வந்த ஓனர்ஷிப், பிரமையாலே வந்த உரிமைத்தன்மையாலே எல்லா துக்கங்களையும் துறந்து விடுவது சரணாகதி. இந்த பிரமையால வர உரிமையால வர துக்கங்கள் உண்மையிலேயே நீங்க எதை அனுபவிப்பீர்களோ, எதை வைத்து வாழுகின்றீர்களோ அதை துறப்பது சரணாகதி அல்ல. ஆனா பிரமையான ஒரு மன உணர்வுனால, மனமயக்கத்தினால வருகின்ற துக்கங்களை துறந்து விடுவது.
ஆழ்ந்து பார்த்தோமானால் நம்முடைய பிரச்சனை தோல்வி இல்லை, தோல்வி வந்துருமோன்ற பயம். உண்மையில் நேரடியாக தோல்வி வரும்பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி விடுகின்றோம். ஆனால் அது வந்துருமோ 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 அப்படிங்கிற பயம், ஆங்ஸைட்டி, அதுதான் நம்மை ஆழமான துக்கத்திற்குள் ஆளாக்குகின்றது, ஆழமான வேதனைக்குள் எடுத்து செல்ல வைக்கின்றது. ரொம்ப அழகா ஒரு ஞானி சொல்வார், ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன், நமக்கு தெரிந்தவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைவது. தெரிந்தவைகளை வைத்துதான் தொடர்ந்த ஆங்ஸைட்டி நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. ஓம் நமோ பகவதே ருத்ராய யாசயிஷ சிவதமா சிவம் பபூவ தேதலோஹ சிவசரவ்யாய தவதயா நோ ருத்ரமிருடய யாதே ருத்ர சிவா தனோர கோர பாவக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्। ॐ नमो भगवते रुद्राय धीमहि असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदयनं गोपा अदृश. எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் இது நிலையாக இருக்க போவதில்லை அப்படின்னு அதை ஆனந்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மாறிக்கொண்டே இருக்க போவதனால், நிலையாக இருக்க போவதில்லை என்பதனால் அதை நாம் ஆனந்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604, www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.ngalleria.com. கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம மனசை பார்த்தோம்னா, ஒரு சுனாமி அடிச்சு உயரதுக்குள்ளேயே இன்னொரு உணர்வு சுனாமி அடிக்கும். இந்த உணர்ச்சி சுனாமி அடிச்சு உயரதுக்குள்ளேயே 3வது உணர்ச்சி சுனாமி அடிக்கும். உணர்ச்சி சுனாமிகளுக்கு நடுவிலே சிக்கிதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கின்றது.
ஒரு விதத்தில் இதை நாம் துக்கமாகவும் எடுத்துக்கலாம். துக்கமாக எப்படி எடுத்துக்கலாம்? ஐயோ, தொடர்ந்து எனக்கு மிகப்பெரிய உணர்ச்சி சுனாமிகள் வந்துக்கிட்டே இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு. இன்னொரு விதத்தில் இதையே ஆனந்தமாக எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஆஹா, எப்பேற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு வந்தாலும் இன்னொரு கொந்தளிப்பு வந்து அதை எடுத்துரும். எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் இன்னொரு துக்கம் வந்து அதை மாத்திரும். எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் இது நிலையாக இருக்க போவதில்லை அப்படின்னு அதை ஆனந்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மாறிக்கொண்டே இருக்க போவதனால், நிலையாக இருக்க போவதில்லை என்பதனால் அதை நாம் ஆனந்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நிலையாக மாறி 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 கொந்தளிக்கின்ற உணர்ச்சி கொந்தளிப்புகளினால் பாதிக்கப்படாத ஒரு அமைதிக்குள் முழுகுவதுதான் சரணாகதி. அதைத்தான் இங்க கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு. மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பித்து. வேற எதையுமே செய்ய முடியலனா கூட பரவாயில்லன்றார். எந்த அபியாசமும் செய்ய முடியலனா பரவாயில்ல, எந்த யோகமும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, எந்த பிராணாயாமமும் செய்யலைன்னா பரவாயில்ல, எந்த தியானமும் செய்ய முடியலனா பரவாயில்ல. ஏன்னா கடந்த சூத்திரத்திலே மனதினுடைய அடியாழத்தை கண்டுபிடிக்கின்ற இந்த மன அமைதிக்கான, ஜீவன் முக்திக்கான தியான நுட்பத்தை அளித்தார். இப்போ அவருக்கு அப்பவே தெரியுது, எந்த நுட்பத்தை கொடுத்தாலும் அதை செய்ய முடியலன்னா என்ன பண்ணட்டும் சாமி அப்படின்னு மக்கள் கேட்பார்கள்னு. என்கிட்ட பல பேர் வந்து கேட்கறது, சாமி என்னால் சிகரெட் பிடிக்கிறத விட முடியல, ஏதாவது ஒரு டெக்னிக் கொடுங்களேன், ஒரு தியான நுட்பம் கொடுங்களேன். அதை கொடுத்தா அதை செய்ய முடியல, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். மன அமைப்பு. அதனால முதல்ல அர்ஜுனன் கேட்கிறான், ஜீவன் முக்தனாவது எப்படின்னு. அதுக்கான ஒரு நுட்பத்தை கிருஷ்ணன் அளிக்கிறார். அதை கேட்டுட்டு இதை செய்ய முடியலன்னா என்ன பண்ணட்டும்னு கேட்கிறான். அதற்கும் விடையளிக்கின்றார். அவைகளையெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பித்து அமைதிக்குள்ளாகவாவது இரு, உனக்குள்ளிருந்து தானாகவே அந்த சத்தியம் மலரும். ஆழமான தீவிரமான தேடுதல் உடைய மக்களுக்கும் சொல்றார். அப்படி இல்லாம தியானம் யோகம் இதை பற்றியெல்லாம் தேடாமல் இருக்கின்ற சாதாரண மனநிலை உடைய மக்களுக்கும் சொல்றார். அதையும் தாண்டி மந்த நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் சொல்லுகின்றார். எல்லா நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் ஆழ்ந்த உண்மைகளை மிக தெளிவாக சொல்லுகின்றார். 2 காலில் குரங்கு நடக்க ஆரம்பிச்சது தான் மனித இனம் உருவானதற்கான அடிப்படை நிகழ்வு. 2 காலில் நடக்க ஆரம்பித்த குரங்கு மற்ற குரங்குகளை பார்த்து மற்றவர்களும் 2 காலில் நடக்கணும் அப்படின்னு உற்சாகப்படுத்தினா, உத்வேகப்படுத்தினா மற்ற குரங்குகள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்ன இருக்கு, நல்லா 4 காலே நல்லாத்தானே இருக்கு, இப்போ எதுக்கு 2 கால், இதுவே போதுமே, இதுதான் சேஃபாக இருக்கு, இதுதான் செக்யூர்டாக இருக்கு. பல விதத்திலும் அவைகள் மறுக்கின்றன. ஆனால் இந்த 2 காலில் நடக்க ஆரம்பித்த குரங்கு மற்றவைகளை பார்த்து இல்லை இல்லை இது பல விதங்களில் உதவி செய்யும் அப்படின்னு பல கோணங்களிலிருந்தும் விளக்குகின்றது. 2 காலில் ஒரு குரங்கு நடக்க ஆரம்பிச்சப்போ அந்த மற்ற குரங்குகளை இது ஒரு பெரிய நிகழ்வாக நினைச்சிருக்காது. ஆனால் அதனால தான் மனித இனமே உருவாச்சு. அதே மாதிரி யாரோ ஒரு ஞானி, ஒரு ரிஷி ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு ஒரு ஆன்ம அனுபவத்தை உணர்ந்து மனம் கடந்து இருக்க ஆரம்பிச்சார்னா அது அந்த சூழ்நிலையில் பெரிய நிகழ்வாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கு பிறகு உருவாக போகின்ற தெய்வ இனம், ஜீவன் முக்த சமுதாயத்திற்கான அடிப்படை நிகழ்வு அந்த நிகழ்வு. கிருஷ்ணனை மாதிரி ஒரு ஆழ்ந்த பொறுமையுடைய ஞானகுரு காண்பதற்கு அரிது. ஏன்னா அர்ஜுனன் மீண்டும் 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 அதே மாதிரியான சந்தேகத்தை தான் கேட்கிறாரு. இந்த மொத்த கீதையிலையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கின்ற எல்லா கேள்விகளையும் தொகுத்து பார்த்தோன்னா 3 சந்தேகம்தான் இருக்கு. முதல் சந்தேகம்,
நான் என்ன செய்யணும்? ரெண்டாவது சந்தேகம், நான் என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு நீ யார்? மூணாவது சந்தேகம், நீ சொன்னதை செஞ்சா நான் என்ன அடைவேன்? மூணு சந்தேகம்தான். இந்த 3 சந்தேகங்களை வேறு 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 விதத்தில் திரித்து திரித்து மாற்றி மாற்றி வேறு வேறு வார்த்தைகள் மூலமாக அர்ஜுனன் கேட்கின்றான். கிருஷ்ணரும் ஆழமான பொறுமையோடு எத்தனை கேள்விகள் கேட்டாலும், எத்துணை விதத்தில் சொன்னாலும், எத்துணை விதத்தில் பார்த்தாலும் ரொம்ப பொறுமையோட மீண்டும் 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 பதிலளித்து கொண்டே இருக்கின்றார். பதிலளிப்பது மட்டுமல்லாமல் அர்ஜுனனை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆழமான பொறுமையினால் அர்ஜுனனை ஆன்மீக சாதனைக்குள்ளே எடுத்துச் செல்லுகின்றார். பல்வேறு முறைகளின் மூலமாகவும் கருத்தாகவும் தியான நுட்பமாகவும் உற்சாகப்படுத்துகின்ற உரைகளாகவும் சத்தியங்களாகவும் கிருஷ்ணன் மீண்டும் மீண்டும் தூண்டுகின்றார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSPயால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. நம்முடைய வாழ்க்கையிலே மனதை கடந்து வாழ முடியும் அப்படிங்கிற சத்தியத்தை பல்வேறு கோணங்களிலிருந்தும் பல்வேறு முறைகளின் மூலமாகவும் கருத்தாகவும் தியான நுட்பமாகவும் உற்சாகப்படுத்துகின்ற உரைகளாகவும் சத்தியங்களாகவும் கிருஷ்ணன் மீண்டும் மீண்டும் தூண்டுகின்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் போக்கை ஏற்றுக்கொள்வது ஏமாளித்தனம் கிடையாது, அது முட்டாள்தனமும் கிடையாது. மாற்ற வேண்டியவைகளை மாற்றுகின்ற சக்தி, மாற்ற முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. மாற்ற வேண்டியவைகளை கிருஷ்ணர் சொன்னாலும் சொல்லலினாலும் நீங்கள் மாற்றி தான் தீருவீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் மாற்ற முடியாதவைகளோடு போரிடும் பொழுது ஏற்படுகிற துக்கத்தை தவிருங்கள். மாற்ற முடியாதவைகளோடு போரிடும் பொழுது ஏற்படுகிற துக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். எல்லா துக்கமுமே மாற்ற முடியாதவைகளோடு நீங்கள் போரிடும் பொழுது ஏற்படுவது, அல்லது மாற்ற முடியாதவைகளை மாற்ற முயற்சிக்கும் பொழுது பொங்குவது, அதுதான் துக்கம். இங்க அந்த துக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒரு லைட்டான ஒரு பீயிங்கா வாழ்க்கையோடு இனிமையோடு இயங்குகின்ற, சுலபமாக இயங்குகின்ற, சாதாரணமாக இயங்குகின்ற, சகஜமாக வாழுகின்ற ஒரு தன்மையை வாழ்க்கைக்கு கொண்டு வாருங்கள்னு சொல்றார். பல சத்தியங்களை அடுக்கடுக்காக எம்பெருமான் விளக்குகின்றார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில்
டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. வாழ்க்கை ரகசியங்களை நீங்க ஒரு 4-5 சத்தியங்களை எடுத்து உள்வாங்கி ஜீரணித்தால் கூட வாழ்க்கையே மாறிவிடும். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு லைப்ரரியையே தலையில சுமக்கிறதை விட ஒரு 5 ஞான கருத்துக்களை எடுத்து அதன் வாழ்க்கையின் பாகமாக அதை மாற்றிக்கொள்வது. இது மொத்தத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல. இந்த ஒரு 4-5 கருத்துக்களை வைத்து அவைகளை ஜீரணித்து உங்கள் வாழ்க்கையோடு அதை கலந்து விடுவது, உங்கள் முடிவெடுக்கின்ற புத்தியின் பாகமாக இதை மாற்றி விடுவது. நீங்க எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் புத்தி சில விஷயங்கள் ஆராயும். இது என்னால முடியுமா, எனக்கு இதுக்கு சக்தி இருக்கா, எனக்கு இது சரியா, எனக்கு இது முறையா அப்படின்னு யோசிக்கும். அந்த புத்தியின் பாகமாக இந்த சத்தியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். முதல் சத்தியம், மனதிற்குள்ளே இருக்கின்ற உங்கள் செயல்களை பற்றிய கருத்துக்களை துறந்து விடுங்கள். அப்படின்னா உங்கள் செயல்களாலே நீங்க வச்சிருக்கிற உங்களை பற்றிய குற்ற உணர்வு, உங்கள் செயல்களாலே உங்களை பற்றி நீங்க வச்சிருக்கிற பெருமிதம், உங்கள் செயல்களாலே உங்களை பற்றி நீங்க வச்சிருக்கிற சரியான அல்லது தவறான கருத்துக்கள். நாம கேட்கலாம், இந்த குற்ற உணர்ச்சியை விட்டுட்டா என் வாழ்க்கையை நான் எப்படி சாமி மேம்படுத்திக்கிறது? குற்ற உணர்வாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள முடியாது. பெருமிதத்தாலே உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய விஷயங்களை உங்களால் உருவாக்க முடியாது. குற்ற உணர்வு, பெருமிதம் இரண்டுமே துக்கத்தில்தான் உங்களை கரைக்கும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.